Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம விடாமுயற்சி ட்ரோல்ஸ் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து லியோ டீம் வந்து கலாய்க்கிறாங்க ஏகே ஃபேன்ஸ். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. மெதுவாக தான் வருவான். மெதுவானா எம்பிட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவேன். எவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டியது நம்ம. செத்துப்போ. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ட்ரை பண்றேன். இன்னைக்கு இவங்க நிலைமை நினைச்சாலே ஏகே ஃபேன்ஸோட நிலைமை பாருங்க. வருஷத்துக்கு ஒரு படம் வந்து கலக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் ஜெயிலர்லாம் வந்து மாபெரும் வெற்றி. பேன் இந்தியா கமல் சார் டெய்லி பிக் பாஸ்ல வந்து கலக்கிட்டு இருக்காரு. நீங்க இப்ப யார் ஃபேன்? எல்லா ஆக்டர்ஸும் என்ன பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது? பல படங்கள் வந்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க வருவீங்க. இப்ப நாங்க வந்து வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டோம், மெச்சூரிட்டி ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இப்ப எல்லார் படமும் நாங்க போய் பார்ப்போம். எல்லாரையும் என்னைக்குமே நாங்க தலை ஃபேன். புரியுதா? வருவோம் விடாமுயற்சியில விஸ்வரூபமா வருவோம். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு நாங்க யாரு. விஸ்வரூபம் வந்துருச்சு. ஆனா பாருங்க இந்த தீபாவளி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே வேலையில இருக்கேன். வந்து திரும்ப ஃபேன்ஸோட நிலைமை பாருங்க. மியூசிக் அதுவும் நம்ம கூட வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். நம்மள ஓட்டு தள்ளிடுவாங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. கேக்குடா முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. அவருக்கே தெரியல. விடாமுயற்சி லியோவோட அப்டேட்டை கேட்டு எப்படா விடாமுயற்சியோட அப்டேட்டை விடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த தலை ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான அப்டேட். நானே எல்லாத்தையும் படமும் அவர் படமும் பொங்கலுக்கு கிளாஷ் விட்டீங்க. அதுக்கப்புறம் 2 படம் நடிச்சுட்டு பண்ண போயிட்டாரு. நீங்க இன்னும் அந்த ஹைவேல நடந்து வரீங்க. சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. என்ன பழப்பு எதை நோக்கி போய்கிட்டு தெரியலையே. எரிச்சலா இருக்கா? மாத்திரையா? அசிடிட்டியின் 6 அறிகுறிகளின் மீதும் 6 நொடிகளில் வேலை தொடங்கும். பேக்க கொடுத்தாயி அண்ணன் தூக்கிட்டு வர பாரதி கண்ணம்மா சீரியல் லெவலுக்கு ஆக்கி விட்டீங்க தலைய. நம் சைடு செவரேன்னு தான் போயிட்டு. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா லியோ கூட கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தான் டீச்சரை காட்டுவா. லியோ தான் என்னோட டார்கெட். அது வந்து 1 வருஷம் ஆச்சியா வென்று ரிலீஸே ஆயிடுச்சா? எங்க போன ஒரு பைக் இருங்க அப்படியே போயிடுறதா? மங்காத்தாடான்னு மட்டும்தான் சொல்ல முடியுது. அப்படி எங்கதாயா போவ? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. என்ன வீடே எந்திரிக்க மாட்டேங்குது. வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க மலம் எந்திரிச்சிட்டு இருக்கு வீடு. இங்க வீடே எந்திரிக்க மாட்டேங்குது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. பிரபஞ்சத்துல காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிரமம். ஏய் நீ டக்குனு எடுத்து தொலையாண்டா. கார்டு ஒர்க் ஆகாத. லைகாவோட நிலைமைய பாரு. மிஷின் நீதான் பின்னாடி ஆதிக்கு வந்து குட்டிட்டே இருக்கு. ஏன் ஸ்லோ மோஷன்ல போடுங்க. வேகமா போட்டு தொலையா. ஆரம்ப நிறுத்த மாட்டான் போலயே. இப்ப யார் ரஹ்மானா மாறிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஹிப்ஹாப் தமிழ்ல ஆதியா மாறிவான். நான் கொலகாரனா மாற போறேன். மியூசிக் சல்லியா நொறுக்கிட்டீங்களா? விடாமுயற்சி படத்துல நடந்தது இதுதான். விக்னேஷ் சிவன் சொன்ன ஒரு லைனை கேட்டு உண்மையை சொல்றாரா அடிச்சு விடுறாரா என்னன்னே தெரியல. வர வச்சு இவங்க 2 பேர் இருக்காங்க. 2-3 பேர் எங்களுக்கு இதே படம் தான். சிடியை தரேன் அதை பாருங்க. ஏதாவது அது சரி வராம அப்புறம் கொரியன் படத்தை இவங்க ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதுல ஒர்க் பண்ணி அது பிடிக்காம இந்த மாதிரி ஒரு வேலையை வச்சிருக்காங்க. வேற கிடையாது. நல்ல ஸ்டோரி அமைந்தா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். இந்த ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி கிடைச்சு. அதனால இவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமா எடுத்து முடிச்சிட்டு சீக்கிரம் பார்க்கலாம். ப்ரோ லேட்டஸ்டா வந்து ரோஹினி விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடவுளே அஜித், கடவுளே அஜித், உயிரே அஜித். இப்போ வந்து இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி, விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. மறக்காம ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.